பிரியாணினா ஆம்பூர் தான், ஆம்பூர்னா பிரியாணி தான். நல்ல உங்க அம்மாவை நல்ல மட்டன் ஆம்பூர் பிரியாணி செய்ய சொல்லு. அப்புறம் நீயும் அதுவும் கேட்க மாட்டேன், அம்மாவும் அதுவும் செய்ய மாட்டேன். உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் பிரியாணினா ஹைதராபாத் பிரியாணி தான். இந்த பிரியாணி உங்க அம்மா செஞ்சாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் கூட வருவாங்க, என்ன உங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணியான்னு. நல்ல ஜீரக சம்பா அரிசியோட எல்லாம் ஆட்டுக்கறியை போட்டு சும்மா பட்டை கிராம்பு ஏலக்காயோட நல்ல அரைச்ச சிகப்பு மிளகாயை வச்சு செஞ்சா சும்மா இளஞ்சிவப்பு கலர்ல கமக்கும்ல. கறிய கரம் மசாலா தயிர் பொரிச்ச வெங்காயம் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வேக வைத்து பாஸ்மதி அரிசியும் அடுக்கடுக்கா வச்சு கொஞ்சம் குங்குமப்பூ பால் ஊற்றி மலைச்சாரல் போல நெய் வச்சு நெய் ஊற்றினா செம்மையா இருக்கும். அட போங்கப்பா, தமிழ்நாட்டுல நாங்க இல்லாத தெரியவே கிடையாது. தலப்பாக்கட்டி பிரியாணி செய்யாத வீடும் கிடையாது. சீரக சம்பாவோ பாஸ்மதியோ இல்ல நீங்க சமைக்கிற எந்த அரிசியோ அட ஏங்க நம்ம மில்லட்ஸ்ல கூட செய்யலாம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் எல்லா நாளும் சாப்பிட முடியாது. வீட்டுக்கு திடீர்னு யாராவது வந்தானா சட்டுனோ சமைக்கவும் முடியாது. பண்டிகை நாள்ல பிரியாணி சாப்பிடணும்னா வெஜ் பிரியாணி தான் கை கொடுக்கும். அட போங்கப்பா, இளஞ்சிவப்பு மஞ்சள் எங்க கொங்கு வெள்ளை பிரியாணி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி மிளகா போட்டு சும்மா ஒரு சட்டியே காலி ஆயிடும். அப்புறம் மேல சொல்லு. மட்டன் கொங்கு வெள்ளை பிரியாணி மட்டன் கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஒரு நாள் உங்க அம்மாவை செய்ய சொல்லுங்க, அந்த வாசனையில ஊரையே கூப்பிட்டு வீட்டுக்கு. அட இந்த பிரியாணி செய்யறதும் ரொம்ப ஈஸிப்பா. எல்லா மசாலாவையும் ஒண்ணா போட்டு கறியையும் அரிசியையும் ஒண்ணா சேர்த்து நீங்க குக்கர்ல வேணுனாலும் வைக்கலாம், இல்ல தம் வேணுனாலும் கட்டலாம். எப்படி இருந்தாலும் நடிச்சுக்க ஆளே இல்ல. அரே யாருப்பா நீங்களா? வெஜ்லயும் மஷ்ரூம்ல செய்யலாம், பன்னீர்ல செய்யலாம், சோயால செய்யலாம், நீங்க சாப்பிடாத காய்கறியும் போட்டு செய்யலாம். இல்லைன்னா எங்க வீட்டுல அவசரம் செய்யறது குஸ்கா பிரியாணியும் அம்பிட்டு ருசியா இருக்கும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்பெல்லாம் வெஜ் சிக்கனு, வெஜ் மட்டனு, வெஜ் ஈரலு, ஏன் பிரியாணி கியூப்ஸ்ல கூட செய்யறாங்களாமா? நாங்களும் உங்களுக்கு சளைத்தவர்கள் இல்ல. போதும் போதும்பா, எனக்கு எந்த பிரியாணி என்னாலும் ஓகே தான். இன்னைக்கு பிரியாணி சாப்பிடணும், அவ்வளோதான். என்ன என் ஃப்ரெண்டு சாப்பிடணும்னு. வணக்கா, என்னடி நீ தமிழ் ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அம்மாவுக்கு இந்த பிரியாணி செய்ய சொன்னேன். ஓ, நீ புள்ளிவரத்துக்குள்ளே வந்துட்டியா? நம்மள மாதிரி தீவிர ரசிகர் இருக்கும்போது பீட்சா பர்கர் பிரியாணி தான். இந்த சண்டே ஸ்பெஷலை சமைச்சவங்க இல்லை பிரியாணியை செய்ய வச்சவங்க செஞ்சவங்க பொன்மணி. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. பெருமையா சொல்லுவேன். பொன்மணியை பாராட்டி